நமக்கு மற்றவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுல்ல. ஏன்னா மற்றவங்கன்னு சொல்லும்போது நான் என்ன தான் சொல்கிறேன், ஏன்னா நான் அடிக்கடி இதை நோட்டீஸ் பண்ணுறேன். நம்ம மற்றவங்க மேலே இருக்கிற ஃபால்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம், இது தப்புன்னு சொல்கிறோம், இதை மாற்றினா உன் லைஃபே சேஞ்ச் ஆகிடுவோன்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் நம்ம அதை பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது இல்லை. இதை எனக்கு எப்படியே தெரிஞ்சதுன்னா, ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க பார்ட்னர் வந்து இது பண்ணியிருக்கலாம், அது அவங்க இது பண்ணியிருக்கலாம், இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு 1000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் அவங்களோட ஹெல்த் பார்த்தோன்னா நல்லா இல்லை, அவங்களோட டெய்லி ரொட்டீன் பார்த்தா நல்லா இல்லை. பட் நமக்கு மற்றவங்கள சேஞ்ச் பண்ணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்குது தெரியுமா, அது எவ்வளோ ஜாஸ்தி இல்லை. என்னையே நான் யோசித்து பார்த்தேன். நானும் என்னோடய பார்ட்னரை இது பண்ணு அது பண்ணு, இவங்க இது பண்ணியிருக்கலாம், கவர்மெண்ட்டு தப்பு, நம்ம ஏகப்பட்ட பேத்த மேலே தப்புன்னு சொல்கிறோம். சின்மை பண்ணது கரெக்டாக இல்லை தீ பண்ணது கரெக்டாக, அதில் யார் தப்பு பண்ணால், இதெல்லாமே நம்ம யோசிச்சுருக்கோம்ல. பட் கரெக்டு தான், ஓகே அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், பட் நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா மற்றவங்க அவங்களோட லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க எவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. பட் நம்மளோட லைஃப்பை கண்ட்ரோல் எப்போ எடுப்போம்? ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச எனக்குமே வந்துட்டு இட்ஸ் டஃப். நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், இது எல்லாமே தெரியும். பட் நம்மளையும் அறியாமல் நான் பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் நான் அதை மறைக்கிறதுக்கு வேண்டிட்டு நான் மற்றவனை கை காட்டுறது எந்த லெவலுக்கு நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருந்தீங்கனாலே பெரிய விஷயம், பாதி பேர் ஓடி இருப்பாங்க இந்நேரத்துக்கு. ஏன்னா யாருக்குமே அவன் தப்புன்னு சொன்னால் பிடிக்காது. இந்தியன் 2 கேவலமான படம் தான், பட் இந்தியன் 2ல் ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா வந்து நம்ம மாறணும், சிஸ்டம் மாறணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வை டோன்ட் வி டூ தேட்? நமக்கு நம்ம மேலே பயமா, இல்லை நமக்குள்ளார ஏதோ ஒரு வாய்ஸு அது தடுக்குதா, க்ரோத்தை தடுக்குதா, நம்மளோட வளர்ச்சியை நம்மளே தடுத்துட்ருக்கோமா? நான் அடிக்கடி சொல்கிற ஒரு பர்சனோட பேர் பைரன் கேட்டி அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய லைக்ஸ் வியூஸ் எல்லாம் கிடையாது. பட் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஜாப்பனீஸில் ரொம்பவே பெரிய விஷயம் வந்து ஜென்னு சொல்லுவாங்க. அந்த ஜென்னை வந்துட்டு மாடர்ன் டைம்ஸில் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. என்னென்னா, you only fail 100% of the time when you fight the reality. அதாவது உன்னோட ரியாலிட்டின்னு சொல்லும்போது உன்னோட ப்ரெசன்ட் மொமெண்ட், நிகழ்காலம், அதை நீ வந்து எப்பெல்லாம் நீ வந்து அது கூட சண்டை போடுறியோ அப்போல்லாம் நீ தோற்று போயிடுவேன். நான் இந்த கார் இருக்கணும்னு நினச்சேனே, அது இல்லையே, இன்னொருத்தன் ஓட்டிகிட்டு போகிறானே, அவன் எங்கே கை வச்சுருப்பானோ, அவன் என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணியிருப்பானோ அப்படின்னு யோசிச்சேன்னு வச்சுக்கோயேன். இட் இஸ் யூ டோன்ட் அக்செப்ட் த ரியாலிட்டி தட் யூ டோன்ட் ஹேவ் த கார். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இது இப்படி யோசிச்சுன்னா எப்படி வளர முடியும்? நான் வந்து அக்செப்ட் ரியாலிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணுறேன்னா நான் எப்படி வளர முடியுங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளார இப்போ தோணலாம், இல்லை நானாக உங்களை தோண வச்சுருக்கலாம். பட் தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். வென் யூ டோன்ட் அக்செப்ட் த ரியாலிட்டி யூ வில் நாட் க்ரோ. NLPயில் நான் வந்து நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி கோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதை நான் வந்து ஒரு 7 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். அந்த ஒரு ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஒரு மாற்றம் தேவை லைஃப்லன்னா உன்னோட ப்ரெசண்ட் மொமெண்ட்டை நீ ஒத்துக்கணும். உனக்கு 5 கிலோ 10 கிலோ கம்மி பண்ணணுன்னா நான் இப்போ 5 கிலோ ஜாஸ்தியாக இருக்கேன்னு ஒத்துக்கணும். நம்ம ஒத்துக்காமல் இல்லையே நான் பர்ஃபெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே போய் குறைக்க போனோன்னா நம்ம குறைக்க மாட்டோம். ஸோ த மொமெண்ட் யூ அக்செப்ட் என் மேலே பிழைகள் இருக்குது, என் மேலே குறைகள் இருக்குது, நான் சில விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணலைன்னா நம்ம வளர மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஃபிலாசபி. ஏன் இந்த ஃபிலாசபின்னு கேட்டால், இங்கிருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. யார் ஒருவனுக்கு நான் வளரவே ஐ ஆம் ஆல்ரெடி குட் அப்படின்னு நினச்சிக்கிட்டான்னா இட்ஸ் குட். நீ அப்படி யோசிச்சா ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. பட் யூ ஷுட் லேர்ன் டு லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட்.
இந்த ஒரு மொமெண்ட்டே போதும்னு நான் நினச்சிக்கலாம். நான் ஒரு காருக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, இப்போவே நல்லா இருக்கே அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா, நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் எனக்குள்ளார இருக்க ஒரு சிந்தனை, எனக்கு அந்த காரும் வேணும் அப்படின்னு நான் யோசித்தேன்னா, ஐ ஹாவ் டு அக்செப்ட் ஃபர்ஸ்ட், என் கையில் கார் இல்லைல்ல, என்னோடய வீட்டில் கார் பார்க்கிங் பண்ண முடியுமா? ஓகே, எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது, நான் எப்படி கார் வாங்கலாம்? அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்காலம், லைக் என்னுடைய ஒரிஜினாலிட்டி, ரியாலிட்டி என்னன்னு நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது நம்ம எப்போ தெரியுமா அக்செப்ட் பண்ணுவோம்? மற்றவன் மேலே கையை காட்டாமல் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும்போது. சேத்தன் பகத்தோட செம்மையான ஒரு கோட் இருக்குது. என்னென்னா, பி ஸோ பிஸி இன் யுவர் லைஃப் தட் யூ டோன்ட் ஹாவ் டைம் டு கிரிட்டிசைஸ் அதர்ஸ். நீ செம்ம பிஸியாக இரு உன்னோட லைஃப்பில். எதுக்கு? உன்னை வளர்த்துறதுக்கு நீ அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது மற்றவங்களெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டேன். சில பேர் வந்து புலம்பும்போது, இவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அவன் இது பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலான்ட்டு சில பேர்த்த பார்த்தனா அவங்கள பற்றி பேசுகிறத விட மற்றவங்கள பற்றி ஒரு 2 மணி நேரம் பேசுவாங்க. அது ஏன்னா, நான் ஆரம்பித்த கான்செப்ட் தான். தே ஆர் ஸோ பிஸி இன் அதர் பீப்புள்ஸ் லைஃப்ஸ் தட் தே ஃபர்காட் தட் தே ஹேவ் தேர் ஓன் லைஃப். அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னே மறந்து போய் மற்றவங்களோட வாழ்க்கையை சரி பண்ண போயிட்டோம். வை டோன்ட் யூ திங்க் அபவுட் இட்? இந்த ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.